மேம் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் மேம். சரிப்பா. இன்னைக்கு கிளாஸ் 1 hour தான் உங்களுக்கு. ஏன்னா இன்னொரு கிளாஸ் இருக்கு இல்லையா, நிறைய பேர் ப்ராஜெக்ட் இதுலயும் இருக்கீங்க. ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? தெரியுதுப்பா. ஓகே. சரி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இங்க வந்து இன்புட் வந்து என்டர் a string, அந்த இண்டெக்ஸ் 0 string 2 போட்டு உள்ள வந்து அந்த while loop போட்டிருக்கீங்க. கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா நீங்க வந்து நான் சொல்றதை டைப் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப you are going to write your first function def def. நான் இங்க கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் வந்து I'll give you the thing in the chat, that way it's easy for you. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் மேம், நான் போடவா மேம்? போடு. so def remove spaces string strn1 colon போடு. போட்டுட்டு நீ அங்க அந்த while loop வந்து அது உள்ள அத வந்து அந்த இண்டென்டேஷன் பண்ணிடு அந்த while loop. ஓகே. சோ நீங்க மெயின் ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு இதுக்கு எழுதாம you are going to keep calling this in the function. ஓகேவா? ரைட். சோ அப்புறம் இந்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிரிண்ட் பண்ணாம பிரிண்ட் வந்து வெளியில மெயின் ப்ரோக்ராம்ல போட்டுருங்க. ஓகே மேம். போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் string 2 பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ரிட்டர்ன் ஸ்பேஸ் string 2. ரைட். இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றீங்கல்ல, எங்க பண்றீங்க, அந்த மேல வந்து என்டர் ஸ்ட்ரிங் பண்றீங்க. பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ரிமூவ் ஸ்பேசஸ் str1 print remove spaces str1 பண்ணுங்க. ஓகே. print. அதுக்கு பதிலா அது போட்டுக்கோங்க. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் 1 minute மேம். கோட் அதுவா ரன் ஆகுது, நான் டெலீட் பண்ணல, அதுவா டெலீட் ஆகுது மேம். ஐயோ. ஓகே. ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு மேம். இட்ஸ் ஓகே. சேவ் பண்ணல, வெளில மறுபடியும் போ. ஹோப்ஃபுல்லி யூ வில் ஹேவ் இட். ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு மேம். கேக்குதா மேம்? கேக்குது. என்னோட ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ண முடியுமா மேம்? எனக்கு ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படியா? ஸ்டாப் ஷேர் பண்ணவா? பண்ணி முடிஞ்சா பண்ணுங்க. என்னால ஸ்டாப் பண்ண முடியல, ஆனா ஐ கேன் ரிமூவ் யூ ஃப்ரம் த கால். மறுபடியும் ஜாயின் பண்றீங்களா? ஓகே மேம். வந்துருச்சு. ஓகே. நான் அந்த திரும்பி வேணா போடுறீங்க அந்த கோட. சரி, நீங்க உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, வேற யாரையாவது நான் வந்து பண்ண சொல்லட்டுமா லேப்டாப்ல? இல்ல நீங்க பண்றீங்களா? ஓகே, டைப் பண்ணுங்க. அத பண்ணிட்டீங்களா உங்களுக்கு? பெர்ஃபெக்ட். கோட் இருக்கே உங்ககிட்ட. ஆமா மேம். சோ அந்த பிரிண்ட் வந்து print removes அந்த string without spaces line 13ல இருக்கே உங்களுக்கு, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகேவா மேம்? அந்த while loop இண்டென்டேஷன் பண்ணனும்ப்பா. ஓகே மேம். பண்ணி தான் மேம் இருக்கு. எங்க while அந்த if உள்ள இருக்கணுமே. ஓகே மேம். ஓகே. if இண்டெக்ஸ் எல்லாம் உள்ள இருக்கணும்ல. ஓகே மேம். ஓகே. இப்போ கரெக்ட் தானே மேம்? இப்போ ரன் பண்ணு. இண்டென்டேஷன் எரர் காட்டுது இங்கேயோ. இஃப்க்கும் கீழ அடுத்து உள்ள தள்ளணும்ல மேம்? லைன் 5லயே இண்டென்டேஷன். பைத்தான்ல இண்டென்டேஷன் அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரி, இப்போ ஏதாவது போடு வித் ஸ்பேசஸ்.
இருங்க மேம் ஒரே ஒரு நிமிஷம். இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுமே உள்ள. ஓகே. வந்துடுச்சா? ஓகே. இப்ப உள்ள போய் நீங்க வந்து கோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாருக்கும். என்ன பண்ணணும் நம்ம? வாட் டிட் வி டு? ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரோக்ராம் எங்க ரன் ஆகும்னா ஃபங்க்ஷன்ங்கிறது ரன் ஆகாது. ஃபர்ஸ்ட் இந்த 11th லைன் தான் ரன் ஆகும். எப்பயுமே இதுதான் மெயின் பிளாக். அதனால இந்த லைன் தான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கினோடனே அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்ட்ரிங் வித்தவுட் ஸ்பேஸ்ங்கிற பிரிண்ட் ஆயிட்டு இந்த இடத்துல இந்த ரிமூவ் ஸ்பேசஸ்ன்னு இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிற போது தான் போய் பார்க்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் மேல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். நம்ம போய் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். அந்த டெஃப்ங்கிறது வந்து சின்டாக்ஸ். இந்த மாதிரி டெஃப்னு போட்டாதான் டெஃபினிஷன் அர்த்தம். அதாவது அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமா இருக்கு. இதே மாதிரி ஒரு வேரியபிளோட உள்ள வந்து பேராமீட்டரா ஒரு வேரியபிளோட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆமா இருக்கு. இங்க நம்ம இங்க str1 இங்க வச்சு அமுச்சு விட்ட வேரியபிள இங்க ஒரு டெம்பரரி வேரியபிள் திரும்பி அதே பேர்லயே str1ல இல்ல வேற பேர் கூட வச்சுக்கலாம். அந்த பேர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். வச்சுட்டு இண்டெக்ஸை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கும். அப்புறம் str2ன்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம். இப்ப வந்து ஒயில் எங்க வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப லென்னுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இண்டெக்ஸ் வந்து லென் -1 வரைக்கும் ரன் ஆகும். சோ அது வரைக்கும் ரன் பண்ண விட்டுருவோம். இப்ப 0ல இருந்து அந்த மாதிரி ரன் ஆகும். இப்ப வந்து அந்த இண்டெக்ஸ் அந்த ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் 0 அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா பார்த்து அது வந்து டிராவர்ஸ் ஆகும். அப்படி டிராவர்ஸ் ஆகிறப்ப அது வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸா இருந்தா மட்டும் புது அந்த எம்டி ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணுவேன். அது ஸ்பேஸா இருந்தா எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் பிளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே str2 நான் ரிட்டர்ன் பண்றப்ப இந்த ரிமூவ் ஸ்பேசஸ்ங்கிற இடத்துல அது அப்படியே இங்க வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே. சோ இப்ப நான் வந்து வெளியில பிரிண்ட் str2 போட்டா ஒர்க் ஆகுமா? லைன் 15ல பிரிண்ட் str என்னது மேம்? str2. இல்ல மேம். அது வந்து டெம்பரரி வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதுதான் லோக்கல் வேரியபிள், ரைட்? இட்ஸ் நாட் a global வேரியபிள். கரெக்ட்டா? எஸ் மேம். ஓகே. சோ அது புரியுது. சோ இப்போ நான் வாட் இஃப் நான் வந்து அந்த ஸ்ட்ரிங் 1ன்னு இருக்குல்ல 11ல, எஸ் மேம். அத நான் வந்து பேர் மாத்துங்க. அத str3ன்னு போடுங்க. ஓகே மேம். 3ன்னு போட்டுட்டு இங்க வந்து ரிமூவ் ஸ்பேசஸ் str3ன்னு போடுங்க. ஓகே மேம். இப்போ ஒர்க் ஆகுமா? கரெக்ட்டா? ஆகும் மேம். ஏன் அந்த வேரியபிள் அந்த str1க்கும் லைன் 2ல இருக்கிற str1க்கும் சம்பந்தம் கிடையாது. கரெக்ட்டா? எஸ் மேம். இங்க வச்சு அனுப்புற அந்த வேரியபிள்ல இருக்க அந்த வேல்யூவை அங்க டெம்பரரியா ஏதோ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அவ்வளவுதான். கரெக்ட். சோ அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்ன்றதுல எனி क्वेश्चंस anyone? யாருக்கும் क्वेश्चन இல்லையா? மேம் சொல்லுமா. மேம் அந்த இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து நம்ம குளோபலா டிக்ளேர் பண்றப்ப ஏன் மேம் ஒர்க் ஆகல? அவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பிளஸ் ஈக்குவல் டு 1 எங்க இருந்தது? இண்டெக்ஸ் 0 லைன் 12ல இருந்தது. ஃபர்ஸ்ட் லைன். அவர் என்ன எப்படி இருந்தது? அதுல அந்த இண்டெக்ஸ் அவர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாரு உள்ள, ரைட்? அதுல டிஃபைன் ஆகாம. சோ நீ வந்து ஓகே. சோ இப்போ இன்னொன்னு பண்ணலாம். சோ இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, நீங்க மேல இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க லைன் 2க்கு மேல. சதீஷ். ஓகே மேம். இப்ப போட்டுட்டு அந்த அந்த லைன் 4ல அதை எடுத்துருங்க. அத கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு. ஓகே. பரவாயில்ல, எடுத்துட்டீங்க, பரவாயில்ல. இப்ப நீங்க ரன் பண்ணுங்க. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தேஷிகா? ரன் பண்ணுங்க. அது ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லாதனால எரர் தான. சோ போடுங்க சதீஷ், எழுதுங்க. என்ன வந்தது? எரர் என்ன வந்தது? local variable index referenced before assignment. correct? ஆ. இப்போ
இப்போ அந்த கோடுக்குள்ள போயிட்டு நீங்க மறுபடியும் வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க அந்த இடத்துல. இப்போ ஒர்க் ஆகுமா? அண்ட் இந்த இண்டெக்ஸும் இதுக்கப்புறமா சோ இண்டெக்ஸ் 0 போட்டீங்களா, இப்போ வந்து பிரிண்ட் இண்டெக்ஸ் பண்ணுங்க லைன் 13ல சதீஷ். ஓகே, சோ இப்போ வந்து அதே இண்டெக்ஸை யூஸ் பண்ணிச்சுன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0 இல்லாம வேற இருக்கணும்ல. சோ இப்போ ரன் பண்ணுங்க சதீஷ், அதுவே உங்களுக்கே புரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. So now tell me what happened with the index. 13th லைன்ல இருந்த print என்ன ஏன் இண்டெக்ஸ் 0 பிரிண்ட் ஆச்சு? இண்டெக்ஸ் தான் இன்கிரிமெண்ட் ஆச்சுல ஃபங்க்ஷன்ல, ஏன் வந்து இண்டெக்ஸ் 0வாவே இருக்கு? அந்த இண்டெக்ஸ் வந்து லெங்த் விட ஐ மீன் லூப் முடிஞ்சோனா அது வந்து குளோபல் வேரியபிள் இருக்கத அக்சஸ் பண்ணிச்சா மேம். லூப்புக்கு மட்டும் சதீஷ் இப்போ வந்து நீங்க வந்து பிரிண்ட் இண்டெக்ஸ் பண்ணுங்க அந்த ரிட்டர்னுக்கு முன்னாடி லைன் 9ல 9க்கு அப்புறமா இண்டென்டேஷன் இல்லாம வெளியில வைல் லூப்க்கு அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிண்ட் இண்டெக்ஸ் அண்ட் சே இன்சைட் லூப்னு ஒரு இது கொடுங்க, டெக்ஸ்ட் கொடுங்க, அதுக்கு இன்சைட் லூப் இண்டெக்ஸ்னு கொடுங்க. ஓகே, பிரிண்ட் பண்ணுங்க. அப்புறமா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமாவும் ஆல்ரெடி நம்ம கிட்ட பிரிண்ட் இருக்கு. இப்போ ரன் பண்ணுங்க. So who can tell me what happened? Inside function index 10 இருக்கு, ஆனா வெளியில வந்த அப்புறமா என்ன இருக்கு? 0. இரு, ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறமா எழுதுப்பா. சாரி சதீஷ், go back to your code. அந்த print index லைன் 14ல இருந்து லைன் 16க்கு அப்புறமா போடு. அங்க போடு. யா, இப்ப ரன் பண்ணு. ஏன் 0வாவே இருக்கு தேஷிகா? Do you know why? ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னனால. ஆமா, ஃபங்க்ஷன் விட்டு வெளில வந்தா ஏன் 0 ஆயிடுச்சு? இண்டெக்ஸ் மேல வந்து ஃபங்க்ஷன் குளோபலா நம்ம வந்து இண்டெக்ஸ் 0ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்கனால அது வந்து லோக்கல் வேரியபிள கன்சிடர் பண்ணல. ஆமா, லோக்கல் வேரியபிள் ஆப்வியஸா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான். சோ குளோபலா மேல வந்து இண்டெக்ஸ் வந்து 0 இது பண்ணனால திரும்ப ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொன்னனால இண்டெக்ஸ் 0ன்றது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த குளோபல் வேரியபிளுடைய இண்டெக்ஸ் வேல்யூ 0 தான், அது சேஞ்சே ஆகல. கரெக்ட்டா? கான்ஸ்டன்ட்டா அது 0வாவே தான் இருக்கு. 0வாவே தான் இருந்தது. இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும் ஃபங்க்ஷன் நம்ம. சோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு குளோபல் வேரியபிள் வேணும்னா எப்படி பண்ணணும் தெரியுமா யாருக்காவது? அந்த இண்டெக்ஸை வந்து நீங்க குளோபலா யூஸ் பண்ணணும் உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளன்னா, do you know how to use it? யாருக்கா தெரியுமா? மேம் ஃபங்க்ஷனுக்குள்ள இனிஷியலைஸ் பண்ணாம வெளியே ஃபர்ஸ்ட் பண்ணா போதுமா மேம்? எப்படி சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? லைன் 4ல உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டா. லைன் 4ல உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? எரர் வருது இல்ல, பார்த்தோம்ல இப்பதான். ஓகே மேம். உள்ளுக்குள்ள குளோபல் இண்டெக்ஸ் எஸ், குளோபல்னு சொல்லணும். நீ என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஐ வாண்ட் டு யூஸ் தி வேரியபிள் தட் இஸ் டிஃபைன்ட் அவுட் சைடுன்னு சொல்லணும். சோ என்ன பண்ணலாம்னா அந்த உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள அங்க இல்ல வெளியில எல்லாமே குளோபல் வேரியபிள்ஸ் தான் சதீஷ். ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றோம்ல அந்த இண்டெக்ஸ் 4 லைன் 4ல, அங்க அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி குளோபல் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு போடு. இண்டென்டேஷன் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். 0 எல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம வெளியில இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதை எடுத்துரு, அந்த இண்டென்டேஷன் இன்னொரு ஒரு பேக் ஸ்பேஸ் போடணும் ஜிக்கு முன்னாடி. இப்ப என்ன சொல்றோம்னா நம்ம என்கிட்ட இருப்பா. ஓகே சரி, ரன் பண்ணு. ரன் இட்ஸ் ஓகே.
இப்போ என்னாச்சு? Both are 10, right? Inside and outside. So what have we done now? In the function நம்ம என்ன சொல்றோம்னா, என்கிட்ட ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு, அதை நான் இங்க ரெஃபர் பண்ண போறேன்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்துல. கோட்குள்ள போ. So the minute you define as a variable as a global within the definition of the function, now it is referring to the variable that you have defined outside the function. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியுதா எல்லாருக்கும் எப்படி சொல்லணும்னு குளோபல்னு? தேஷிகா? Yes, ma'am. Okay. So you have to specifically say it. Otherwise, நம்ம பார்த்த மாதிரி வெளியில இருக்கிறதெல்லாம் குளோபல், உள்ள இருக்கிறதெல்லாம் லோக்கல். Unless you specify. Everybody understands now? Okay. Thanks for sharing, Satish. எல்லாரும் இவ்ளோ லேட்டா வரீங்க. 20 minutes late எல்லாம் people are coming and joining. I don't know what is going on. Okay. So இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இப்போ ஃபங்க்ஷன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுல எப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் வந்து write a function sum numbers to sum all the numbers from 1 to n using a while loop னு கொடுத்திருந்தேன் அந்த homework. Akash, can you share your screen and show me how you did that using while loop? மேடம் क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா? எந்த இது? sum numbers. Homeworkல நான் வந்து கொடுத்திருந்தேன் sum numbers, calculate sum of all numbers from 1 to n using a while loop னு கொடுத்திருந்தேன். இது இந்த homework பண்ணீங்களா? பண்ணுமா. இப்போ நம்ம அத ஃபங்க்ஷனா எழுதலாம். We just learned how to write function, right? So I want you to solve it to write it as a function. So இப்போ இங்க வந்து வெறும் while loop வெள்ள எழுதிருந்தீங்க இல்லையா? So இப்போ நீங்க வந்து function define பண்ணுங்க. You know how to do function, right? def னு போட்டு இப்போதான் நம்ம பார்த்தோம் அந்த replace spacesக்கு we saw how Satish did. So you have to follow the same similar logic. Help அவருக்கு everybody help Akash how to do it if he is stuck. So அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பாஸ் பண்ணுவீங்க ஆகாஷ்? நம் பாஸ் பண்ணுவோம் மேம் ஆக்சுவலி. ஆமா. சோ போடுங்க. அந்த 30th லைன் டெஃபினிஷன்லயே போடணுமே. அது வேற நேமா கூட வச்சுக்கலாம் நீங்க. It's better to have a ஆனா உள்ள லாஜிக் உள்ள எல்லாம் நம்மன்னு போட்டுருக்கீங்க, அதனால நம்மே போட்டுருங்க. ஓகே மேம். இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஈவன் இப்போ எல்லாம் வைல் லூப் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவன் சம்மும் ஆட் சம்மும் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமா. சோ அப்ப நெக்ஸ்ட் அந்த வைல் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஈவன் அண்டர்ஸ்கோர் சம் கமா ஆட் அண்டர்ஸ்கோர் சம். So இப்போ இங்க வந்து அசைன் பண்ணுங்க odd underscore sum even underscore sum comma odd underscore sum equal to ஆர்டர் பாருங்க. நீங்க ஈவன் ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்க, அப்போ அசைன் பண்ணும்போது கரெக்டா அந்த ஆர்டர்ல அசைன் பண்ணணும்ல. ஓகே மேம். ரன் பண்ணி பாருங்க. ஓகேவானா லைக் வில் ஃபிகர் அவுட் ரைட் இட் வில் நோ
If you did something wrong, we will know. அவ்வளவு பெருசா? மேம் So என்னாச்சு? லைன் நம்பர் 41 புரியல மேம். ஓகே, இல்ல முதல்ல அவர் வந்து சால்வ் பண்ணட்டும், அப்புறமா அவர் he will explain. ஓகே, சோ என்ன ஆச்சு இங்க? அந்த ரெம்னு இருக்குல்ல, ரெம் இனிஷியலைஸ் ஆயிருக்கா லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள? இல்ல லைன் நம்பர் 32 ஆக்சுவலா பண்றோனே. சோ என்ன எரர் வந்திருக்கு? odd underscore sum even underscore sum இருக்கா லோக்கல் வேரியபிள்ல, லோக்கல் ஃபங்க்ஷன்ல? லைன் நம்பர் 27 டிஃபைன் பண்ணனும். அது எங்க வெளியில எல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கு? அது குளோபல் வேரியபிள்ல அது அவைலபிளா லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள? இப்பதானே பார்த்தோம் நம்ம. வந்துதா? ஓகே, சோ இப்போ வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு. I think there were some questions, we'll answer them. ஸோ லைன் நம்பர் 26 என் கோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்துட்டு நான் யூசர் ஐடி இன்புட் வாங்குறேன். வாங்கிட்டு இப்போ லைன் நம்பர் 42 இருந்து ஆக்சுவலாக கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது வந்துட்டு சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிராக்கெட் நம்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு லைன் நம்பர் 29 போகும். அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு, அதில் நம்ம வந்துட்டு யூசர் ஐட்டம் வாங்கின வேல்யூ இருக்கும், அது நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். அனுப்புனதுக்கப்புறம் ப்ரீ டிஃபைன் பண்ணுறோம். நம்ம ஆட் சம் 1 0 ஈவன் சம் 0ன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் வைல்ட் லூப்ல போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிமைண்டர் சொல்லிட்டு வாங்க போகிறோம். இப்போ ஒன்று வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு ரிமைண்டர் எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 1 2 3 கொடுத்தோன்னா இப்போ ஒரு வேல்யூ எடுத்து கொடுத்து இப்போ லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டோம். எடுத்துட்டு அது வந்துட்டு மீதி இந்த லைன் நம்பர் 34 வந்துட்டு 1 2 3 ஆகிடும். இப்போ சப்போஸ் அப்புறம் லைன் நம்பர் 36 வந்துட்டு இப்போ அது ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பரை செக் பண்ணும். இப்போ ரெம்ஸ் மாடுலஸ் 2 வந்துட்டு 0 வந்துச்சுன்னா ஈவன் நம்பர் கூட ஸ்டோர் ஆகிடும், இல்லைன்னா ஆட் நம்பர் ஸ்டோர் ஆகிடும். இப்படியே வந்துட்டு வைல்ட் ப்ராசஸ் ஆகி நம்ம வந்துட்டு 0 ஆகிறதுக்கு போகும். அப்புறம் வந்துட்டு நமக்கு லைன் நம்பர் 40 வந்துட்டு என்ன பண்ணணும்னா கால்குலேட் அந்த ஸ்டோர் பண்ண ஆட் சம் ஈவன் சம் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். அது வந்துட்டு நம்ம லைன் 42 வந்துட்டு ஈவன் ஆட்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அப்புறம் நம்ம வந்துட்டு லைன் 43க்கு யூசருக்கு காட்டுறோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது क्वेश्चंस இருக்கா? சோ ஃபங்க்ஷன் எத்தனை வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது? 2 வேல்யூஸ் மேம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஈவன் நம்பரோட சம், செகண்ட் வேல்யூ வந்து ஆட் நம்பரோட சம். கரெக்ட்டா? அத வந்து நீங்க லைன் 42ல ஈவன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்லயும் ஆட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. Yes, everybody understood? ஏதாவது questions இருக்கா? புரிஞ்சுதா? I don't know, somebody asked புரியலன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா தேஷிகா? ஓகே, குட். ஓகே ஆகாஷ், thanks for sharing your screen. So இப்போ நம்ம இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனாவது யாரையாவது எழுத சொல்றேன். That way you guys I think you are getting the hang of it, right? இப்போ புரியுதுல உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும்? So next problem வந்து யாரு பண்ண சொல்லலாம்? Let me see. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்ல வந்து ஃபேக்டோரியல் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ரீப்ளேஸ் கேரக்டர் பண்ண சொல்லியிருந்தேன், அது பண்ணலாம். ரீப்ளேஸ் கேரக்டர் ஃபேக்டோரியல்லாம் போரு ஓல்ட் அண்ட் நியூ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஐ வில் புட் த கொஸ்டின் இந்த இது சாட்ல, ஸோ தட் வே யூ நோ. யாரை கேட்கலாம்? லெட்ஸ் see. பரத், பண்ணீங்களா நீங்க அந்த ப்ராப்ளம்? உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்க கோட ஃபங்க்ஷனா மாத்துங்க. Bharat, if you're talking, we can't hear you. Screen share ஆகுதா மேம்?
இப்போ கேக்குதுப்பா. ஆகுது. இட்ஸ் கமிங் அப். நான் கேட்டது வந்து ரீப்ளேஸ் ஓல்டு கேரக்டரை வந்து நியூ கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ற அந்த கொஸ்டின். அது வச்சிருக்கே. அதான் இப்போ ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் நவ். ஓகேவா? ஸோ ஏன் வந்து பரத்ன்னு போட்டிருக்கீங்க டெஃபினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்? எப்பவுமே மீனிங்ஃபுல்லா நேம்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? வேற யாராவது பாக்குறவங்களுக்கு புரியுமா உங்க ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு? நானே ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேனே, ஃபங்க்ஷன் பேரே கொடுத்துருக்கேன் பாருங்க சாட்ல. ரீப்ளேஸ் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் எஸ் கமா ஓல்டு கமா நியூ. அந்த மாதிரி கொடுத்தா புரியும்ல எல்லாருக்குமே. ஓகே, இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ரீப்ளேஸ் டைம் ஓகேவா? ரீப்ளேஸ் ஓகே. ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். ஒழுங்கா நம்ம என்ன பண்றோம் ரீப்ளேஸ்ல? கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றோம் வித் ஓல்ட் கேரக்டர் டு தி நியூ கேரக்டர். தி மோர் மீனிங்ஃபுல் தி நேம் இஸ் தி பெட்டர் இட் இஸ், இல்லையா? எப்பவுமே அந்த ஸ்ட்ரிங்ல வந்து வெறும் ரீப்ளேஸ் தான் கொடுக்க போறீங்களா? என்ன கொடுக்க போறீங்க? என்னென்னலாம் அனுப்பணும்னு சொல்றேன் நானு. ஸ்ட்ரிங் அனுப்ப போறீங்க, ஓல்டு கேரக்டர் அனுப்ப போறீங்க, நியூ கேரக்டர் அனுப்ப போறீங்க. கரெக்டா? ஓகே மேம். மூணும் அனுப்பணும் ஃபங்க்ஷனுக்கு. சோ நம்ம முதல்ல இப்போ வரைக்கும் ஒரு பேராமீட்டர் தான் அனுப்புற மாதிரி பார்த்தோம். இப்போ பார்த்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லயும். அதனாலதான் நான் இந்த ப்ராப்ளம் கொடுத்தேன். இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்றோம் நம்ம? அந்த ஸ்ட்ரிங், அந்த கேரக்டர், ஓல்ட் கேரக்டர் என்ன, நியூ கேரக்டர் என்ன, you're going to send all three. Okay, good. அது இண்டென்ட் பண்ணுங்க அந்த லைன் 13 வரைக்கும். சரி, 10 வரைக்கும். அது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும் இல்லையா எல்லாமே? ஓகே, சோ என்ன பண்ணும் இப்போ? என்ன இந்த வைல் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட என்ன இருக்கும்? What do you have to return? அந்த ஸ்ட்ரிங் நியூ கேரக்டர் ஓல்ட் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணோம். நீ இந்த ஃபங்க்ஷன் என்னப்பா பண்ண போகுது? வாட் ஷுட் இட் ரிட்டர்ன் பேக் அவுட் சைட்? அந்த ஓல்டு கேரக்டருக்கு பதிலா நியூ கேரக்டர் இன்சூலன்ஸ் பண்ணி அவுட்கம் வேல்யூ வரும். ஆமா, அது எதுல இருக்கு? எந்த வேரியபிள்ல இருக்கு அந்த வேல்யூ? நியூ ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஆமா, சோ ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரிங், ரைட்? ஓகே.
சோ இப்போ அந்த லைன் 11ல நீ அங்க ரிட்டர்ன் போட்டது எங்க எங்க எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபங்க்ஷன் கால் பண்ண போறோம். வைல் லூப்க்குள்ள இண்டென்ட் பண்ணிருக்கல. சோ ஃபர்ஸ்ட் லூப் உள்ள வந்தோடனே ரிட்டர்ன் பண்ணிடாதா? எங்க ரிட்டர்ன் பண்ணணும்? நீ எப்ப ரிட்டர்ன் பண்ணணும்? வைல் லூப் முடிஞ்ச அப்புறமா ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டா? அப்ப எங்க எங்க இண்டென்ட் பண்ணுவ அத? புரிஞ்சுதா டிஃபரன்ஸ்? ஓகே. உள்ள போடுறதுக்கும் வெளில போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ லெட் மீ ஆஸ்க் somebody else. Atmika, what will be the difference between the way right now return is and the way it was before? What will happen? தெரியலையா? மேம் இதுக்குள்ள வைலுக்குள்ள போட்டோம்னா வந்துட்டு நியூ ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம என்ன இன்டென்ட் பண்ணிருக்கோம் கடைசியா என்ன ஸ்டோர் ஆயிருக்குமோ அது வரும் மேம். வெளியே போட்டோம்னா ஓகே. சோ ஒன்னு பண்ணுங்க பரத். வெளியே போட்டா எம்டியாவே இருக்கும். ஓகே. சோ let's try, right? If people are not sure about what happens. So இப்போ வந்து இங்க வந்து நீங்களே வந்து ஒரு வோல்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு நீங்களே வந்து கால் பண்ணுங்க அத print பரத். print உள்ள பிரிண்ட்க்குள்ள ரீப்ளேஸ் ஓபன் parenthesis பரத் டபுள் கோட்ஸ்ல கொடுங்க உங்க பேரு. இப்ப வந்து என்ன பண்ணுங்க, ஏ வந்து ஓ ஆல ரீப்ளேஸ் பண்ணோம்னு கொடுங்க. சிங்கிள் கேரக்டர்ல ஏ அப்புறம் ஓ. ஐ திங்க் சிங்கிள் கோட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல மேம் பைத்தான்ல வந்து அது மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல மட்டும் தான் சிங்கிள் கோட் கொடுக்கலாம். கொடுத்து பாரு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ல கொடு, ஏ அண்ட் ஓ. மேம் பைத்தான்ல ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதான் சொல்றேன். என்னாச்சு? வெறும் பரத் தான் மேம் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்குதான் சொன்னேன் அந்த கேரக்டரா கூட அது சிங்கிள் கோட்ஸ்ல கூட ஏ அண்ட் ஓ. மேம் ஃபர்ஸ்ட் அவங்க டெஃபினிஷன் பண்றப்ப நியூ கேரக்டர் அதுக்கப்புறம் ஓல்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க மேம். கீழ வந்து ஓக்கு அப்புறம் ஏ கொடுக்கணும். கரெக்ட். ஓ ஏ கொடுப்பா. நியூ கேரக்டர் வந்து ஓ, ஓல்டு வந்து ஏ. குட் கேட்ச். ரன் பண்ணு. மாறிடுச்சு. ஆச்சா? இப்போ என்ன ஆயிருக்கு, அந்த ரிட்டர்ன் எப்போ ஒரு வாட்டி தான் ரிட்டர்ன் ஆச்சு, கரெக்டா? அந்த ஃபுல்லா அந்த ஓ வந்து ஏ வந்து ஓ ஆல ரீப்ளேஸ் ஆனப்புறமா ஆச்சு. இப்ப என்ன பண்ணு, அந்த லைன் 11ல இருக்கிற ரிட்டர்னை வந்து இண்டென்டேஷன் உள்ள போட்டிருந்தால நீ முன்னாடி, அது மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்ப ரன் பண்ணு. வெறும் பி மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்? ரிட்டர்ன் நம்ம வைல் லூப்ல கொடுத்ததுனால. மேம் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லயே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அந்த வைல் லூப் நீங்க போட்டிருக்கிற லைன் 5 வந்து என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ணோம்? திரும்பி லூப்ன்றது வந்து என்ன, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, கரெக்டா? இப்போ பண்ண வைல் லூப்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆகும் லூப்ல? ஃப்ரம் வாட் லைன் நம்பர் டு லைன் நம்பர்? கலாதேவி சொல்லுங்க. The way it is written right now, what is the loop that will run? இன்னொரு கேளுங்க மேம். என்னம்மா? क्वेश्चन இன்னொரு சொல்லுங்க மேம். while loop போட்டிருக்கோம் இல்லையா லைன் 5ல? எஸ் மேம். ஒரு லூப்ன்றது என்ன, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் திருப்பி திருப்பி ரன் ஆகுது, கரெக்டா? எஸ் மேம். இப்போ நம்ம எழுதி இருக்கிறது படி while loopல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆகும் திருப்பி திருப்பி?
எந்த லைன் நம்பர்ல இருந்து எந்த லைன் நம்பர் வரைக்கும் ரன் ஆகும் இந்த வைல் லூப்ல? இந்த வைல் லூப் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த சென்டென்ஸ் ரன் ஆகும் வைல் லூப்ல? ஃபர்ஸ்ட் வைல் லூப் ரன் ஆகும் மேம். செகண்ட் வந்து இஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஏதோ ஓல்டு கேரக்டரான்னு செக் பண்ணும் மேம். எனக்கு ஜஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் வேணுமா? அங்க வந்து 1 2 3 4 5 6 12 லைன்ஸ் இருக்கு, கரெக்டா? எஸ் மேம். சோ இந்த பர்டிகுலர் லைன் 5ல இருக்கிற வைல் லூப், வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் தட் வைல் லூப்? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அது திருப்பி திருப்பி ரன் பண்ண போகுது until it meets a condition? எந்தெந்த லைன் நம்பர்ஸ் ரன் பண்ண போகுது? டூ ரன் பண்ணுமா? சென்டென்ஸ் லைன் நம்பர் 2 ரன் பண்ணுமா? ரன் ஆகும் மேம். இல்லம்மா, அந்த வைல் லூப் ஓட ஓகே மேம். ஓகே. நான் அந்த வைல் லூப்ல நான் இப்ப ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்? நீதான் இப்பதான் சொன்ன, நீ 6க்கு வரும், கரெக்டா? 6க்கு அப்புறமா எங்க போகும்? 7 மேம். ஓகே, 7 வந்து இஃப் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 7க்கு போகும். அப்புறம் எங்க போகும்? இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகலாட்டி 8க்கு போகும் மேம். 8 அப்புறமா எங்க போகும்? 9க்கு மேம். ஓகே, அப்புறம் எங்க போகும்? 10 மேம். அப்புறம் 11 மேம். அப்புறம் 12க்கு போயிரும் மேம். தப்பு. ஓகே, let me ask somebody else. I know if you guys don't understand what is even running, then there's a problem. Okay, Rishata Shaheen, நீங்க சொல்லுங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போயிரும் மேம். என்னம்மா எங்க போகும்? மேம் ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரிங்ன்றப்ப அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம்ல மேம், டிஃபைன் ரீப்ளேஸ் அங்க போயிரும் மேம். 11க்கு அப்புறம் லைன் நான் எங்க போகும்னு கேக்கலமா, நான் வந்து என்ன கேக்குறேன்னா அந்த வைல் லூப் உடைய ஸ்கோப் என்னன்னு கேக்குறேன். What are the statements that will repetitively keep running? 6 to 11 வரைக்கும் இருக்கும். 6 to 11. Yes, that's the answer I'm trying to get. The while loop is saying, உங்களுக்கே வந்து அந்த பைத்தான் எடிட்டர்லயே ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க. என்ன கோட் அது? W கீழே ஒரு கோடு இருக்கே. What is that code telling you? அந்த கோடு என்னத்த சொல்லுது? இந்த லைன்ஸ் எல்லாம் அந்த வைல் லூப்புக்கு சம்பந்தமானதுன்னு சொல்லுது, கரெக்டா? எஸ், எல்லாருக்கும் புரியுதா அது? ஓகே, இப்போ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இண்டென்டேஷன் எடுத்து நீங்க பின்னாடி போடுங்க பரத். அப்ப என்ன ஆகும்? பரத், கேன் யூ ரிமூவ் த ஸ்பேசஸ் பிஃபோர் த ரிட்டர்ன்? ஸ்டக் ஆயிடுச்சா பரத்க்கு? பரத், oh, I think we lost it. Okay. இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Let's wait for a second until he joins. மேம் அவருக்கு நெட் முடிஞ்சான். ஐயோ, okay. So who else can share their screen? உங்களால முடியலன்னா then I have to open up my screen and show you. நானே காமிச்சிடுறேன். Okay, so let me share my screen because if you are not understanding the scope itself, it's a problem. Okay, நான் ஷேர் பண்றேன் இப்ப ஸ்கிரீன். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. Hopefully you can see my screen. எல்லாருக்கும் தெரியுதா? Yes ma'am. So இப்ப இந்த for loop இருக்குல்ல,
இந்த ஃபார் லூப் அவருடைய எந்தெந்த லைன்ஸ் அதை திருப்பி திருப்பி ரன் பண்ணும்? 4 5 6 மேம். அது அழகா இங்க காமிக்குதா 4 5 6ன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பிரிண்ட் இருக்குல்ல, இப்ப நான் இந்த பிரிண்ட் இங்க போட்டேன்னா என்ன ஆகும்? இப்ப எத்தனை ரன் பண்ணும் இந்த ஃபார் லூப்? அந்த ஃபார் லூப் வந்து முடியற வரை எத்தனை தடவை நம்ம ரன் பண்ண சொல்லிருக்கோமோ அத்தனை டைமும் பிரிண்ட் வந்து 4 5 6 7 நாலுமே ரிப்பீட் ஆகும். ரைட்? சோ அவருடைய ப்ரோக்ராம்ல அவர் என்ன பண்ணிருந்தாரு, அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க போட்டார். ரைட்? while குள்ள கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து இது ஒரு while லூப்பா வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்கன்னா இப்ப இங்க ரிட்டர்ன் போட்டா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போதே அதை ரன் பண்ணும். ரைட்? சோ ரன் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுது? ஃபங்க்ஷனை விட்டு வெளில வந்துருச்சு. அதனாலதான் பரத்னு அவர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பி. ரைட்? யூ வெண்ட் இன்டு தி while loop. பி வரும்போதே அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அது என்கவுண்டர் பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? அது பி ரிட்டர்ன் பண்ணிடும் இல்லையா நியூ ஸ்ட்ரிங்ல. கரெக்ட்? புரியுதா எல்லாருக்கும்? அந்த லூப் விட்டு அப்ப எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ஃபங்க்ஷன் குள்ள தான் இருக்கு. ஃபங்க்ஷன் குள்ள தான் இருக்கு. கரெக்ட். ஆனா லூப் விட்டு வெளிய வந்துருச்சு. வெளிய வந்துருச்சு. அவர் வந்து இண்டென்ட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா ஃபங்க்ஷனோட அது ஃபங்க்ஷன் முடிஞ்சோன ரிட்டர்ன் ஆயிருக்கும். இண்டென்ட் பண்ணிருக்கனால while முடியறப்பே, அதாவது while வந்து நம்ம டைம் while ரன் ஆகும்போதே வெளிய வந்துருச்சு. புரியுதா எல்லாருக்கும்? Any questions? ஆமா. So indentation is so important. ஏன்னா பைத்தான்ல வந்து பிகின் எண்ட் இந்த மாதிரிலாம் இல்ல. சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு அந்த எடிட்டர்லயே உங்களுக்கு அது காமிக்குது வாட் இஸ் த ஸ்கோப்னு. கரெக்டா? ரைட்? So you have to be very careful about what you are trying to do. So இப்ப நான் வந்து இது அப்படியே நான் உங்களுக்கு இது காப்பி பண்ணி காமிக்கிறேன். You can still see my screen, right? Okay. So இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? while replace character s old new result index 0 இது திருப்பி திருப்பி போகுது. சோ இப்ப இங்க வந்து நான் hello world o, a னா இது வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ரைட்? சோ இப்ப இங்க ரிட்டர்ன் எங்க இருக்கு? லைன் 10ல while loop கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கு ரிட்டர்ன் ரிசல்ட். ரைட்? So now everything நான் கம்ப்ளீட் ஆகி அந்த இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு லென்த் ஆனப்புறம் தான் ரிட்டர்ன் பண்ணும் ரிசல்ட். அதுவே நான் இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லூப்புக்கே வந்துரும் வெளில. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ்? எஸ்? எஸ் மேம். எஸ் மேம். வந்து ரன் பண்ணோமா இப்ப ஹலா வேர்ல்டு போனோனோ வந்துருச்சு பாருங்க. கரெக்டா? சோ மேக் ஷூர் உங்களுக்கு வந்து இப்ப அகைன் இதுவே பாருங்க அழகா காமிக்குது. இந்த டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எங்க ஆரம்பிக்குது? இங்க இருந்து இது வரைக்கும். கரெக்டா? இந்த while loop உடையது எங்க இருந்து? லைன் 5ல இருந்து 9 வரைக்கும். if loop உடையது இந்த ஒரு லைன் தான். else இந்த ஒரு லைன் தான். Right? So it clearly indents you and the editor will help you in understanding where you are. So be very careful with that. Okay? Okay. So let me see what else. So அது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? கிளியரா அது? எஸ் மேம். ஓகே. சோ இப்போ இன்னொன்னு நான் என்ன கொடுத்திருந்தேன்னா ரைட் a function. மேம் சொல்லுங்க. இப்ப நம்ம இங்க ரிட்டர்ன் கொடுக்காம ஏன் நம்ம அங்கேயே பிரிண்ட்னு கொடுக்க கூடாது? கொடுக்கலாம். பிரிண்ட் அங்கேயே கொடுக்கலாம். சோ நான் வந்து ஏன் நம்ம வந்து அங்க பிரிண்ட் பண்ணல? யூசுவலி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம் நம்ம? இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஆல்ரெடி வந்து நீங்க சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கல்ல, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னலாம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் பைத்தான்ல? ஸ்ப்ளிட், லெங்த் அதெல்லாம் பண்ணீங்கல்ல. அப்போ அந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது do you want that function to already print the things for you? நோ மேம். No, நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது அதனுடைய இது என்ன இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் should get whatever it needs and return you whatever the outcome is, and then you handle what you want to do. புரியுதா? எப்பவுமே ஃபங்க்ஷன் அப்படிதான் எழுதணும். குளோபல் வேரியபிள்ஸ் அவாய்ட் பண்ணணும் யூஸ் பண்றதுக்கு. ஓகே ஓகே, அதுதான் நல்ல ஹேபிட்ஸ். ஓகே மேம். ஓகே, இப்ப சம்மன் பண்றீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, சம்மன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம்.
right? Yes. You don't want the sum to print all the sums also for you. You may use it for something else, இல்லையா? Yes, ma'am. So அந்த function உடைய வேலை என்ன? You are trying to say, I want to sum two numbers. I'm going to write a function. So அந்த function அது பண்ற வேலையை முடிச்சிட்டு அந்த ஆன்சரை திருப்பி கொடுத்துடணும் உனக்கு. அப்படிதான் நீங்க எழுதணும் எப்பவுமே ஃபங்க்ஷன் எழுதும்போது. ஓகே? ஓகே மேம். சோ வந்து ரிட்டன் மேண்டேட்டரி தான மேம் ஃபங்க்ஷன்? Return mandatory. Of course is mandatory. You don't want to do anything in the function that is outside needed. You should always try to do like that. Think of a built-in function. Built-in function na enna ipo இந்த split இதெல்லாம் சொன்னீங்கல்ல, find அதெல்லாம் index அதெல்லாம். So அதெல்லாம் already உங்களுக்கு define பண்ணி இருக்கு. It comes with the Python library itself, right? Yes. அத தவிர நீங்க புதுசா எழுதும்போது you are doing your own functions. கரெக்ட்டா? So இது வந்து custom functions or user defined functions. அதான் அது சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே மேம். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் பாஸ் பண்ணி பார்த்திருக்கோம், நம்ம வந்து இது பண்ணி பார்த்திருக்கோம், ரைட்? லாஸ்டா கொடுத்திருக்கிறது நான் வந்து லிஸ்ட் பண்ண சொன்னேன். சோ இப்போ இது பாருங்க. சோ இங்க என்ன பண்றோம், நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்து அந்த லிஸ்டையே நம்ம அனுப்புறோம் பாராமீட்டரா. சோ there is no limit to what you can pass, right? இப்ப நான் லாஸ்டா கொடுத்த ஃபங்க்ஷன் find the largest number in the list. Correct? So think about what the function should do. உனக்கு லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்புட் என்ன, லிஸ்ட் கொடுக்க போற. அவுட்புட் என்ன, மேக்ஸ் நம்பர். கரெக்ட்? So that's what you are doing here. You are saying find largest. அந்த லிஸ்ட் கொடுத்தோம்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து you are initializing the max number as the first value. Correct? பண்ணிட்டு you are going to loop through the things and find the maximum number. அந்த while loopலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா you know what max number is and you are going to just return it. So எல்லாருக்கும் புரிஞ்சுதா functions எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு? Any questions? So எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க எல்லாரும் பண்ணிருக்கீங்க. I want to make sure நம்ம பண்ண முன்னாடி இந்த அப்ப லாஸ்ட் வீக் கொடுத்தது, அதுக்கு முந்தின வீக் கொடுத்தது எல்லாமே நீங்க வந்து ஃபங்க்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் வீக் கொடுத்தது கூட அப்படிதான் கொடுத்தேன். ரைட், ஃபங்க்ஷன் தான் சொன்னேன், ஆனா நீங்க எல்லாம் வந்து ப்ரோக்ராம் மாதிரி எழுதினீங்க. கரெக்டா? ரிமெம்பர்? I gave like for example இது கொடுத்திருந்தேன் நானு. என்னது இந்த மாதிரி கொடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ராக்ட் நம்பர்ஸ் போட்டு இருக்கிற நம்பர்ஸும் லெட்டர்ஸும் தனித்தனியா பிரிக்க சொன்னேன். இஃப் யூ ரிமெம்பர். சோ எல்லாம் நீங்க எழுதினது எல்லாமும் ட்ரை டு மேக் இட் அஸ் அ ஃபங்க்ஷன். பண்ணதான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் இது எக்ஸ்பீரியன்ஸ் வரும், உங்களுக்கு புரியும் என்னென்ன அனுப்பணும், என்ன பேராமீட்டர் அனுப்பணும், என்ன பேராமீட்டர் ரிட்டர்ன் பண்ணணும், என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் வேணும் ஃபங்க்ஷனுக்குள்ள, என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் வெளியில இருக்கணும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் தோஸ் லாஜிக். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இப்போ we saw multiple values ரிட்டர்ன் பண்றது பார்த்தோம், மல்டிபிள் வேல்யூஸ் சென்ட் பண்றது பார்த்தோம். கரெக்டா? எத்தனை வேணா அனுப்பலாம், எந்த வேரியபிள் டைப் வேணா அனுப்பலாம். எல்லாருக்கும் புரியுதா அது? மேம் இங்க டேட்டா டைப் வந்து நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை. பைத்தான்ல வந்து அது யூசுவலி வந்து அதுவே அசியூம் பண்ணிக்கும் ஸ்ட்ரிங்கா. நீ ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணணும்னா நீ ஃபோர்ஸ் பண்ணலாம். நீ லிஸ்ட் அனுப்பும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா லிஸ்டா இனிஷியலைஸ் பண்ணிடும். இப்ப இந்த கோட்ல நான் காமிக்கிறேன்ல, இங்க வந்து எல்எஸ்டின்னு போட்டிருக்கேன். கரெக்டா? ரைட். அண்ட் when I call the function I'm sending a list. கரெக்டா? அது ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்எஸ்டியை லிஸ்டா டிஃபைன் பண்ணிடும். ஓகே மேம். புரிஞ்சுதா? இப்ப அதுவே நான் இந்த இடத்துல ஃபைண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன்னா அது டெக்ஸ்டா தான் இது இனிஷியலைஸ் பண்ணும். ஓகே மேம். மேக் சென்ஸ்? அப்ப வந்து ASCII values யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுமா நமக்கு? நீ அப்ப ஸ்ட்ரிங்னு போட்டினா இங்கெல்லாம் வந்து அது இது தகராறு வரும் உனக்கு. ஸ்ட்ரிங் போட்டினா ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கும். கரெக்டா? ஆமா ஆமா. அப்ப நீ இங்க நம்பர் கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் வந்து தகராறு வரலாம், டிபெண்டிங் ஆன் வாட் த வேல்யூ யூ ஆர் சென்டிங். The function may not work. Correct? Okay ma'am. Okay.
But Python usually when you assign a value to it, இப்போ வந்து இங்க என்ன பண்றோம், index equal to 1 பண்றோம்ல, so ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிச்சு, index a number ஆக்கிடுச்சு. Yes, ma'am. Right? That's how it works. So it's more forgiving actually. Sometimes it might be problematic because you want to really define இல்ல. வேணும்னா define பண்ணிக்கலாம், you can always say that, but usually Python is a very easy going language and you can keep changing what data types you want. Okay, ma'am. Okay. வேற ஏதாவது questions இருக்கா? இப்ப எல்லாருக்கும் தெரியுமா function எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு? Everybody knows how to write a function? Thumbs up கொடுங்கம்மா. Because beginning of the class வந்து தெரியாதுன்னு சொன்னீங்க எல்லாரும். Okay, good. Okay, attendance form எல்லாரும் பண்ணுங்க. I put the form here. Okay. Any other questions? Last minute questions? இதுல எத்தனை பேர் ப்ராஜெக்ட்டுக்கும் போறீங்க? Raise your hand if you are doing the projects too. Okay. 3 பேரா? Okay. 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 So what's the feedback for today? எல்லாருக்கும் கத்துக்கிட்டீங்களா functions? Anything else? Oh, அந்த குருநாதன் அது மெசேஜ்ல டிஸ்கார்ட்ல இருந்தது இல்லையா? whoever is interested in projects and நீங்க ஆல்ரெடி வந்து programming தெரியும் அப்படின்னா we gave an opportunity. I think that's how it was done, right, Akash? Yes, ma'am. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் அது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம் என்ன பண்ணணும்னு? So அது டிஸ்கார்ட்ல எல்லா மெசேஜஸ் இருக்கு குருநாதன், எனக்கும் எக்ஸாக்ட்டா தெரியாது. So basically what we are doing is we are going to give full stack experience வர மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வைப்பாங்க. ஓ ஓகே மேம். So UX class நடந்துட்டு இருக்கு, வெப் டெவலப்மென்ட் classes, right? So they are teaching, there are multiple instructors who are teaching everything. டைமிங் என்ன மேம்? Timing என்னப்பா, ஏதோ I think there was a commitment of 3 days, right, Akash? Can you explain? I don't remember. Correct? மேம் இப்போ வரைக்கும் நமக்கு சாட்டர்டே சண்டே தான் கொடுத்துருக்காரு. இப்போ நீ கிளாஸ் இப்போ 8:30க்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அப்புறம் நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. Yeah, 2 classes and I think you will have homework in there too, right, Akash? You have to come up with projects அந்த மாதிரி இல்ல? இனிமே இப்போதைக்கு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன், இப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுவோம். Right. Ma'am. Yes, Deshika. அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் ரிகார்டிங் மேம், நமக்கு ப்ரீரெக்விசிட்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? HTML, CSS, Java, script எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சேனல்ல போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நான் பாக்குறேன். நான் வந்து மேம் எல்லாமே பேசிக்ஸ்ல தான் சொல்லி தரேன்னு சொல்லிருக்காங்க மேம். ஆமா, July 24 ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுல நீங்க இருக்கீங்களா அந்த டிஸ்கார்ட் சேனல்ல தேஷிகா? இருக்கோம் மேம், இருக்கு. சோ அதுல போய் பாருங்க, மெசேஜஸ் போட்டிருக்காங்க எல்லாரும். ஓகே மேம். சோ அது வந்து நீங்க ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருந்து ஆல்ரெடி நீங்க நல்லா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்போ அந்த டைம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா they added you. So இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா post the message, reply back to that message. சரியா? ஓகே மேம். பண்ணி நீங்க வந்து கேளுங்க.
பிகாஸ் கமிட்மெண்ட் நீங்க வந்து ஒன்னு ஜாயின் பண்ணாலும் கமிட்மெண்ட் வேணும்ல. நீங்க ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ்னா இன்னும் நிறைய வேலை இருக்கும், அதுல கத்துக்கணும் நிறைய. நீங்க இப்ப இங்க பேசிக்ஸ் தான் கத்துக்கிறீங்க பைத்தான், ரைட்? So there it is going to be like, I don't know, React சொல்லி கொடுக்க போறாங்களா, என்னென்ன சொல்லி கொடுக்க போறாங்க தெரியாது. பட் இஃப் யூ வாண்ட் டு வெயிட் அண்ட் தென் இது கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்புறமா ஜாயின் பண்ணலாம்னா அதுவும் பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம் அது. மேபி நெக்ஸ்ட் பேட்ச் போட்டாங்கன்னா yeah you can do that. yeah ஓகே மேம். okay ஹலோ மேம். சொல்லுங்கப்பா. மேம் வெப் டெவலப்மெண்ட் தனியா, யூஐ யூஎக்ஸ் தனியாவா மேம்? எல்லாம் ஒரே இதுலதான், ஒரே இதுலதான். ஓ மேம் யூஎக்ஸ் மட்டும் படிக்கணும்னா படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா? ஓகே. இப்ப